படம் நல்லா இல்ல அப்படின்னு டாக் வந்த உடனே 4வது நாள் தியேட்டர்ல பயங்கரமான ரஷ் குறைஞ்சு போகுது. ஆனா விஜய் சார் படங்களுக்கு நீங்க என்னவாது சொல்லுங்க, எவ்வளவாவது மிக்ஸ்ட் ஆஃப் கொடுங்க, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க, கலெக்ஷன் மட்டும் பாதிக்காது. என்ன காரணம்னா அந்த அளவு எல்லா ஃபேமிலியும் எல்லா குழந்தைகள் மத்தியிலும் ஆழ் மனசுல விஜய் சார் போய் பதிஞ்சிருக்கு. விஜய் சார் படத்தைன்னா நீ என்னவாது சொல்லிட்டு போடா, நான் காதலே வாங்க மாட்டேன். நான் போய் படத்தை போய் தெரியுங்கள பார்ப்பேன், நானா டிசைட் பண்ணிப்பேன் இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஆனா நான் பார்ப்பேன், கரெக்டுங்களா? நான் பார்ப்பேன்னா குடும்பமா பார்ப்பேன். அதனாலதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம 4 நாட்கள்ல நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 50 லட்சம் மக்கள் பேரை, அதாவது ஃபுட்பால் அப்படின்னு 50 லட்சம் பேர் பார்த்திருப்பாங்க. 50 லட்சம் நான் கம்மியா சொல்றேன், 55 இருக்கலாம், 60 லட்சம் இருக்கலாம். இவ்வளவு பெரிய நம்பர்ல அது. தமிழ்நாட்டில் 5.5 கோடி 6 கோடி மக்கள்னா 10% மக்கள் பார்த்துட்டாங்க 4 நாள்ல பார்த்துட்டாங்க. அவ்வளவு பெரிய வசூல் சாதனை அந்த படம் பண்ணிருக்கு. இப்படிதான் நீங்க பார்க்கணும். சோ இதனால நெகட்டிவிட்டியை மீறி, அதாவது ஹைப் இருக்கு ஹைப் இல்லைன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. விஜய் சார் படத்துக்கு ஹைப் என்பது தேவையா இல்லையான்னு கேட்டீங்கன்னா